வணக்கம் நண்பர்களே. கோவிட்-19 வைரஸ் லாக்டவுன் இந்த பீரியடில் எல்லா மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் பிரிவு யாருன்னா இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க. இன்றைக்கி தேதி இவங்களோட நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. பல பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் உணவு கூட இல்லாமல் அவங்க சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பல மைல் தூரம் 500 மைல் 1000 மைல் நடந்தே பல பேர் போகிறாங்க. அது இல்லாமல் இந்த நேரத்தில் இவங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாததுனால பல பேர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஒரு ப்ரைவேட் பஸ் ஹையர் பண்ணியோ வேன் ஹையர் பண்ணியோ இல்லை லாரிஸில் ஏறி ட்ரக்ஸில் ஏறியே நிறைய பேர் போகிறாங்க. இதில் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி போகிறவங்கள பல பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு வராங்க. இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ரஃபாக மத்திய பிரதேஷில் ரயில்வே ட்ராக்கில் படுத்து தூங்கின ஒரு 17-18 பேர் லேபரர்ஸ் ட்ரெயின் மேலே ஏறி இறந்துட்டாங்க. நேற்று உத்தரப்பிரதேஷில் ஒரு 23 பேரோ 24 பேரோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 2 ட்ரக் மோதி அந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் இறந்து போயிட்டாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஒரு 17 மைக்ரண்ட் லேபரர்ஸ் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இறந்துருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ்க்கு ஏற்பட்டு வருது. உணவில்லை, வேறு வாழ்வாதாரம் கிடையாது, திரும்ப சொந்த ஊருக்கு போகிறாங்க. சொந்த ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு நிலையை சந்திக்கிறாங்க, உயிரை இழக்கிறாங்க. இது நியாயம் தானா? இதை நம்ம எல்லாருமே யோசிச்சோமா? இந்தியா ஒரு சமூகமாக நம்ம அதை யோசிக்கிறோமா? இப்போ ஒரு போர் வருது, வார் சிச்சுவேஷன் இருக்குது, இதில் உயிரிழப்பு வருதுன்னா கூட ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். இந்த கோவிட்-19 வைரஸ் பிரச்சனை ஒரு அசாதாரண நிலை தான். ஆனால் இந்த அளவுக்கு உயிரை இழக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்குது. அதுவும் இவ்வளோ அதிபயங்கரமாக ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போகிறாங்க. இறப்பில் கூட ஒரு டிக்னிட்டி இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த உழைப்பாளிகள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 2 வாரமாக ஒரு மே 1 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 140 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை மைக்ரண்ட் லேபரர்ஸ்க்காக ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஷ்ரமிக் ட்ரெயின்ஸ்னு சொல்கிறாங்க. இதனுடைய காஸ்ட், அந்த டிக்கெட் காஸ்ட் 85% சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருச்சு. மிச்சம் 15% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதை 2 வாரமாக ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க. 140 ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் அது 10 கண்டிப்பாக பத்தாது. சொல்லப்போனால் இந்த ட்ரெயினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதை ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, 85% காஸ்ட் எடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ ஒன்று. இப்போ இந்த ட்ரெயின் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. இந்த நிலையில் பல லேபரர்ஸ் இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்காங்க. பல இடத்துல ட்ரக்ஸ் லாரிஸில் ஏறி போகிறாங்க. ஒரு அன்சேஃப் கண்டிஷனில் போகிறாங்க. போனால் குறைஞ்சபட்சம் பஸ்ஸில் தான் போகணும். ஒரு ட்ரக்குன்றது மனுஷனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் இல்லை. அது ரொம்ப ஹேசடஸ் ஸ்டேட்டில் தான் அது போகும். எந்த நேரம் வேணால் ஆக்சிடென்ட் ஆகலாம். உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த ட்ரக்கில் போனவங்க அதிகமாக உயிரிழக்கிற வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட உத்தரப்பிரதேசில் ட்ரக்ஸில் போன மைக்ரண்ட் லேபரர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த உழைக்கும் வர்க்கம் இல்லைன்னா இந்தியாவே செயல்பட முடியாது. மைக்ரண்ட் லேபர்ஸ்னால தான் இந்த முக்கிய உட்கட்டமைப்பெல்லாம் இந்த மாநிலத்தில் உருவாகும். ரோடு ஆகட்டும், பிரிட்ஜ் ஆகட்டும், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், இவங்க இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே பொருளாதாரத்தில் ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஸ்டேட், இந்த இடத்துல ஸ்டேட்ன்றது அரசுகள், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு பிரதிபலனாக கொஞ்சமாவது இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும். அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக ஏதாவது எடுத்து பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை இந்த அளவுக்கு டிஸ்மலாக இருக்குது, அவங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க, இது கூட மீடியாவில் அந்த அளவுக்கு ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இதே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இனிமேல் நடக்க வேணாம். இதுக்கு முன்னாடிலாம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் எல்லா டிவி சேனல்ஸும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் இறந்தாங்க, அவங்க பேரெல்லாம் லைவாக ஓடும். இப்போ இந்த 17 பேர் ட்ரெயின் ஏறி இறந்துருக்காங்க லேபரர்ஸ். அவங்களோட பேர் என்ன, வயசு என்ன, யார் இவங்கெல்லாம், இந்த டீட்டெயில்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பராக வரல. அப்போ ஒரு ஒர்க்கரோட நிலை இதுதானா? ஒரு நாட்டுக்கு உழைச்சவங்களோட நிலை இதுதான் இல்லை? அப்போ நம்மளுடைய சமூகம் இந்த அளவு தான் அவங்களுக்கு மதிப்பு தருது. நம்மளுடைய கலெக்டிவ் கன்சென்ஸ், நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த மனசாட்சி இவ்வளோதான் இல்லை? அப்போ இதை தான் நம்ம சிந்திக்கணும். இந்த நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த 140 ட்ரெயின்ஸை நாங்கள் இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், இதை கூட நாங்கள் ஸ்டேட்ஸ் கேட்டுறதுனால தான் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியாயமா? சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பிளானிங், சமூக பொருளாதார திட்டமிடுதல், இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இந்தியா ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவே மொத்தமாக அவங்க முன்னேற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோன்ற ஒரு ஃபேவர் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது நியாயமானதை யோசிக்கணும். நியாயப்படி இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணிருக்கணும். சொல்லப்போனால் இன்னுமே அந்த சர்வீசஸை அதிகப்படுத்தணும்.
இந்த சர்வீசஸ் பத்தாமல் இருக்கிறதுனால தான் இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டை இவங்க நோக்கி போகிறாங்க. இதில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதே போல் இதில் ஃபீடர் சர்வீஸ் கிடையாது. ஒரு ஊரில் இருந்து ஒரு பஸ் மூலமாகவோ ஒரு மினி பஸ் மூலமாகவோ இந்த ஒர்க்கர்ஸ் போகணும், நியரஸ்ட் ரயில் ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக அவங்களோட ஸ்டேட்டுக்கு மேலே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதுதான் ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட்டிங் மெத்தட். இப்போ இந்த ஃபீடர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் லேபரர்ஸ் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அது நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பேக்வர்டாக இருக்கும். அதுலேருந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும்னாலே ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் அவங்க எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் தான் ஏறி வராங்க. இந்த ட்ரக்ஸில் ஏறி வரும்போது இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ரோட்டில் நடந்து போகிறவங்க கூட இப்போ ஆக்சிடென்ட் உள்ளாயிட்டு வராங்க. நிறைய பேரை வந்து வண்டிங்கெல்லாம் இடிச்சிருது. இந்த மாதிரி ஒரு ஆபத்து இன்னைக்கு தேதியில் இருக்குது. இப்போ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுடைய பங்குக்கு இப்போ செய்ய வேண்டியது, இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸஸை யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கிட்டையும் அந்த ஸ்டேட் அண்டர்டேக்கிங் கீழே பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். எல்லா ஸ்டேட்ஸும் வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸஸ்லாம் கிட்டத்தட்ட 2 மாதமாக சும்மா தான் நிற்குது, ரஸ்ட் ஆகி தான் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பஸ்ஸஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டதே சந்தேகம் தான். டிரான்ஸ்மிஷன்லாம் நேரம் ஸ்ட்ரக் ஆகிருக்கும். இப்போ இந்த பேருந்துகளை சும்மா நிறுத்தி வச்சிருக்க இந்த நேரத்தில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு சில ஸ்டேட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸஸை யூஸ் பண்ணி மற்ற மாநிலத்திலேருந்து அவங்க மாநிலத்தில் வேலை செய்கிற லேபரர்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த மாநிலத்தோட பார்டரில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஹோசூர் வரைக்கும் கூட வந்து இங்கே ட்ராப் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணணும், ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணுறதில்ல. தமிழ்நாடு இன்னைக்கு தேதி வரைக்கும் பண்ணலை. அதில் ஒரு மாநிலமும் அங்கே உள்ள இருக்க மைக்ரண்ட் லேபர்ஸை கவர்மெண்ட் பஸ்ஸஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி நியரஸ்ட் ஸ்டேட் பார்டர் வரைக்குமாவது ட்ராப் பண்ணணும். இதை நியாயப்படி இந்த நேரத்தில் பண்ணியிருக்கணும். இதுக்கான முயற்சிகள் அந்த ஸ்டேட் சிஎம்ஸ் எடுக்கணும். இவங்களுக்குள்ள இந்த நேரத்தில் கோஆர்டினேஷனே இல்லை. பெரும்பாலும் ஸ்டேட் சிஎம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளேமை சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போடுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா, இதை அவங்க யோசிக்கணும் இல்லையா? இதை ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் இது ஸ்டேட் சிஎம்ஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். உங்கள் ஊரில் இருக்க மைக்ரண்ட் லேபரர்ஸை நீங்கள் அனுப்புங்க, எங்கள் ஊரில் இருக்க மைக்ரண்ட் லேபரர்ஸை நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுங்கள், நாங்கள் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸை கரெக்டாக அந்த பார்டரில் வச்சு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த பிளானிங் இருக்கணும். இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த பிளானிங் நடக்குதானா? நடக்கிறதே இல்லை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப் அண்ட் டவுன் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரஃபா ஒரு 20,000 ரூபாய் தான் ஆப்ரேஷனல் காஸ்ட் ஆகும். ஒரு பஸ்ஸுக்கு 20,000 ரூபாய் 2 and 4 டிராவலுக்கு. மொத்தம் 1000 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணால் கூட 2 கோடி ரூபாய் தான் ஆகும். இதுல பெருசாக செலவு கிடையாது, இதில் பெருசாக சேஃப்டி ரிஸ்க்கும் எதுவும் கிடையாது. 2 டிரைவர்ஸை போடலாம், லிமிடெட் பேசஞ்சர்ஸ் ஒரு 25 பேரை வச்சு ஆப்ரேட் பண்ணலாம், ஒரு ஆர்ம்டு போலீஸ் கான்ஸ்டபிளை உள்ளே நிற்க வச்சா போதும், உட்கார வச்சா போதும். இந்த மாதிரி பேட்டர்னில் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம், பெரிய செலவே கிடையாது, சேஃபாக ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த நடவடிக்கையை எடுக்காமல் இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அவலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஒரு அப்பத்தின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இதுக்கான முயற்சிகளை இனிமேலாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தயவு செய்து எடுக்கணும். ஏன்னா இப்போ அந்த கடந்த 24 மணி நேரத்தில் 20 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆனால் இன்னும் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் இந்த தொழிலாளிகளை, உழைப்பாளிகளை காக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய டியூட்டி. நான் சொன்னது போல சென்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸோட பஸ்ஸஸை வச்சு இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸை அந்த நெய்பரிங் ஸ்டேட்ஸோட பார்டர் வரைக்குமாவது இவங்க ஃப்ரீயாக போய் ட்ராப் பண்ணிட்டு வரதான் இந்த நேரத்தில் ஒரு பொறுப்பான மனித நேயம் கொண்ட ஒரு செயலாக இருக்கும். இதை எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.